வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜி டிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரீசெண்டாக டெட் பேப்பர் 2க்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகி எல்லாருமே யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா ப்ரிப்ரேஷன். நம்மளுக்கு 14th ஏப்ரல் தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அடுத்து உடனடியாக இம்மீடியட்டாக எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே தன்னிச்சையாக அரசாங்கம் நோட்டிஃபிகேஷன் விட முடியாது. எலெக்ஷன் கமிஷனில் பெர்மிஷன் வாங்கி அதுக்கு பிறகு அவங்க அலோவ் பண்ணால் தான் விட முடியும். அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால் நம்மளுக்கு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி என்னுடைய பார்வையில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே ஜூன் ஜூலை ஆகும். செப்டம்பர் வாக்கில் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னால் பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு தான் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம இனிமேல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கூட நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நான் அதை ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ரொம்ப ஒரு ஹெசிடேஷன் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, நான் தமிழ் மீடியத்தில் இவ்வளவு நாள் நான் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் இனிமேல் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. என்கிட்ட இந்த கேள்வியை என்னைக்கு டெட் எக்ஸாம் முடிஞ்சதோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் சில ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. எல்லாருக்கும் என்னுடைய பதில் இதுதான்: எதுவுமே முடியாது அப்படின்னு கிடையாது. எல்லாமே முடியக்கூடிய காரியங்கள் தான். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழில் எந்த அளவுக்கு படிக்க முடியும், தமிழில் எந்த அளவுக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க் தான். காம்பேக்டு, கனெக்டடு, கண்டினியூட்டி இதெல்லாம் தமிழ் டேர்ம்ஸ் எனக்கு தெரியலை. நான் தமிழில் நோட்ஸ் கொடுக்கலை, தமிழில் கிளாஸ் எடுக்கலை. டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். மற்றபடி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். உங்களை மாதிரி பல பேர் லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண பல பேர் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்ருக்காங்க. டெஸ்ட்டு கொடுத்தா லாங் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறேன், பிஇ முடிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்சி நெட், ஐஐடி, ஜாம், கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் 14th ஏப்ரல் 2026 தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு புது பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய புது பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களால் பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நம்மளுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை விகரஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நம்ம புது வருஷ பிறப்பன்னைக்கு புதுசாக ஒன்று ஆரம்பித்து உங்களை எல்லாரையும் சக்ஸஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1+1 ஆஃபர் இருக்குது. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்சி நெட், ஐஐடி, ஜாம், கேட்டு, டிஎன் செட்டு 7 கோர்ஸில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த a0 x power n plus a1 x power n minus 1 etc plus an equal to 0. இது ஒரு nth degree equation. nth degree equation நம்மளுக்கு n roots இருக்கும். alpha 1, alpha 2 etc alpha n n roots நம்மளுக்கு இருக்கும். இந்த n roots முதல்ல sum of the roots s1. Sum of the roots means alpha 1 plus alpha 2 etc plus alpha n equal to minus 1 power 1 a1 by a0. அதாவது minus a1 by a0.
சரியா? அடுத்தது S2. S2ங்கிறது என்னன்னா sum of the roots taken 2 at a time. ரெண்டா எடுத்துட்டே வரணும். அதாவது summation alpha 1 alpha 2. That means alpha 1 alpha 2 alpha 1 alpha 3 alpha 1 alpha 4 alpha 1 alpha 3 இப்படி ரெண்டா alpha 2 alpha 3 alpha 2 alpha 4 இப்படி ரெண்டா நம்ம என்ன செய்திருக்கணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டே வரணும். அதான் sum of the roots taken 2 at a time equal to -1 square a2 by a0. -1 ஸ்கொயர்னா பிளஸ் ஆயிடும். ஸோ a2 by a0. அடுத்தது அதே மாதிரி sum of the roots taken 3 at a time. மூணா எடுக்கணும். alpha 1 alpha 2 alpha 3 plus alpha 1 alpha 2 alpha 3 alpha 1 alpha 3 alpha 4 alpha 1 alpha 4 alpha 5 இப்படி மூணா எடுத்துட்டே போகணும். அதான் sum of the roots taken 3 at a time equal to -1 power 3 a3 by a0 equal to -a3 by a0. இப்போ இதுக்கு அடுத்தது sum of the roots taken 4 at a time. sum of the roots taken 4 at a time என்ன வரும், உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல முடியும். -1 power 4 a4 by a0. -1 power 4னா என்ன ஆயிடும், பவர் ஈவனா இருந்தாலும் இந்த நம்பர் என்ன ஆயிடும், +1 ஆயிடும். அப்ப a4 by a0. s4 என்ன வரும், a4 by a0. சரிதானா? ஜெனரலா கடைசி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் alpha 1 alpha 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா alpha n. இது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். எல்லா ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ -1 power n an by a0 -1 power n an by a0. இதுதான் நம்ம ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் போடணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, ax² + bx + c = 0. அப்போ இதனுடைய ரூட்ஸ் என்னவா இருக்கும், ரெண்டு ரூட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, இதில் a0 x² + a1x + a2 இப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட்ஸ் இருக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, -a1 by a0. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, a2 by a0. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் 2 இருக்கக்கூடியது. அடுத்தது நான் கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். a0x³ + a1x² + a2x + a3 = 0. இப்போ இதனுடைய ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா மூணு ரூட்ஸ் இருக்கும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் s1, இது s1 இது s2. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா + காமா ஈக்குவல் டு என்னது, மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், -a1 by a0. சம் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 at a time ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு எவ்வளவு, ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு a2 by a0. ரொம்ப ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் இந்த இது ஆர்டர் s1 ஆர்டர் இருந்தால் மைனஸ், s2 ஈவன் அப்போ ப்ளஸ், திரும்ப s3 ஆர்டு மைனஸ் ஆயிடும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -a3 by a0 -a3 by a0. s1 s2 s3. இப்போ ஒரு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா a0x⁴ plus a1x³ plus a2x² plus a3x plus a4 = 0. So roots என்னது, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் s1ங்கிறது என்னது, ஆல்ஃபா + பீட்டா + காமா + பீட்டா ஈக்குவல் டு -a1 by a0. s2 என்ன வரும், summation alpha beta, sum of the roots taken 2 at a time alpha beta alpha gamma alpha delta beta gamma beta delta gamma delta 6 டைம் வரும். ரெண்டா பெருக்கி மேலே கூட்டணும். a2 by a0. அடுத்தது s3 sum of the roots taken 3 at a time மூணா எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா
ஆல்ஃபா காமா டெல்டா, பீட்டா காமா டெல்டா, அப்படி இன்னொன்று ஆல்ஃபா டெல்டா காமா 4 டேர்ம் வரும். அது எத்தனது சம் ஆஃப் தட் ரூட்ஸ் டேக்கன் 3 அட் எ டைம். அப்போ மைனஸ் A3/A0. நான் சொல்கிற மாதிரி ஆடாக இருந்தால் மைனஸ், ஈவனாக இருந்தால் ப்ளஸ். சரியா? S4ங்கிறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன? A4/A0. சரியா? இதுதான் நம்மளுக்கு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்ம பெரும்பாலும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் போடணும்னு ஒரு நல்ல தரவான ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச் 14th April 2026 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு இந்த பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் 1+1 ஆஃபர் இருக்குது. யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன் செட் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நம்மளுக்கு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுதான் 1 by 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை விகரஸாக கண்டினியூ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களாலேயே அச்சீவ் பண்ண முடியும். லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிற ஃபீட்பேக்கை நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வருஷ பிறப்பன்னைக்கு புதுசாக நல்ல காரியத்தை ஆரம்பித்து நல்லபடியாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புது வருஷத்தன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள்.